ராணி, லட்சுமி இங்க வாங்கடியே. அந்த வரோம் அத்தை. ஏண்டி என்னடி மண்டை இது? அது ஒண்ணும் இல்ல அத்தை, தலைவாரி இந்த நீங்க கூப்பிட்டீங்களா அதான் அப்படியே வந்துட்டேன். முதல்ல தலையை கட்டிடி, பார்க்கவே பயமா இருக்கே. இதோ ஒரு நிமிஷம் அத்தை. கட்டிட்டேன் அத்தை. சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? இன்னொரு தடவை வீட்டுல இந்த மாதிரி தலையில வச்சு போட்டு சுத்தாதடி, பார்க்கவே பயமா இருக்கே. நெஞ்சு கிஞ்சி வச்சு போய் சேர்ந்து போறேன். சரி அத்தை, தலை கட்டியே வச்சிருக்கேன். சரி, எது கூப்பிட்டீங்க சொல்லுங்க. சரிடி, நானும் ரவியும் 2 நாள் ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போறோம். என்ன, வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. நீங்களும் ரவியம்மா? சரி அத்தை, போயிட்டு வாங்க. திரும்ப எப்போ வருவீங்க? வந்துடும் திங்கக்கிழமெல்லாம். திங்கக்கிழமை ஆகுமா? சரி அத்தை, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, வீட்டை பாத்துக்கோ, பசங்க எல்லாம் பாத்துக்கோ. என்ன? சரிங்க அத்தை. அவளுங்கிட்டே சொல்லிடு. சொல்லிடுறேன் அத்தை. பெரியவனே எங்க கூட தான் வரான். ஓ அப்படியா? சரிங்க அத்தை. சரி, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல நான் கிளம்பிடுவேன் ரவி வந்தோடனே. எதனா வேணுமா உங்களுக்கு? பொருள் எதனா எடுத்துன்னு போறதுக்கு? சுத்தண்ணி கித்தண்ணி மாத்திரை எடுத்துக்கிங்களா? எல்லாம் எடுத்துக்கினேன். சுத்தண்ணி மட்டும் ஒரு ஃபிளாஸ்க்ல ஊற்றி கொடு, கொஞ்சம் போற வழியில குடிக்கிறதுக்கு வேணும். சரிங்க அத்தை, எடுத்து நிறைய இருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 செட் புடவை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வேளை 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா வரத்து கூட தேவைப்படும். வந்துட்டீங்களா? ரெட் கலர் கேட் போட்டு விடு. இதோ இருங்க, வெளியே வரேன். வெயிட் பண்ணுங்க, வந்துட்டேன். இந்த வீடு தான். மோனின்ற பேருக்கு வந்திருக்க பார்சல் தானேங்க? ஆமா மேடம். நான் தான் மோனி. கொடுங்க. இந்த நோட்ல ஒரு சைன் மட்டும் பண்றேங்க மேடம். கொடுங்க, பண்றேன். பென் அதுலயே இருக்கும் மேடம். இருக்கு. நாங்க சைன் பண்ணிட்டேன். ஓகே மேடம், இந்தாங்க உங்க பார்சல். ஓகே, தேங்க்ஸ்ங்க. ஓகே மேடம். நீங்க விஜய் ஃபேனா? ஆமா மேடம். Dress பார்த்தாலே தெரியுது. ஆமா மேடம், டிவிகே கட்சி. சரி. நாங்களும் விஜய் அண்ணாவோட பெரிய ஃபேன். அப்படிங்களா மேடம்? மறக்காம ஓட்டு போட்டுருங்க. கண்டிப்பா எனக்கு ஓட்டு போற வயசு வந்தானே முதல் ஓட்டு அவருக்கு தான். சரிங்க மேடம். தளபதி. இவங்களும் நம்மள மாதிரி ஒரு விஜய் ஃபேன் போல. சரி, கிளம்புவோம். ஐயா, பர்த்டேக்கு Dress வந்துச்சு. நாளைக்கு போட்டு ஜாலியா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். டக்குன்னு பிரிச்சு பாப்போம். வாவ், நம்ம நினைச்ச மாதிரியே வந்திருக்கு. ஏஞ்சல் கவுன் சூப்பரா இருக்கு. ஐயோ, இப்பவே போட்டு பார்க்கணும் போலவே இருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நாளைக்கு காலையில ஏந்தோனே போட்டுடலாம். எல்லார்கிட்ட காமிச்சு வெறுப்பேத்தலாம். மீனா, இங்க பாடி. யார் அட்டைப்பட்டியில எடுத்துட்டு வந்து வழியில போட்டு வச்சிருக்கா தெரியலையே. நடக்கிற வழியில எல்லாத்தையும் போட்டு வைப்பாளுங்க. ஓரமா வச்சாவாதா? என்னடி, தண்ணி ரெடியா? என்னங்க அத்தை? கொடு. சரி, நான் போயிட்டு வரேன். சரி, அதை போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போங்க. ஃபோன் பண்ணுங்க அடிக்கடி. சரி, வந்து கதவு சாத்திக்கவா. அந்த வர அத்தை பின்னாடி. நம்ம ஆர்டர் பண்ண எல்லா கிஃப்ட்டும் வந்துடுச்சா? எல்லாமே வந்துடுச்சு. இதெல்லாம் மோனிக்கு தெரியாம எடுத்து ஒழிக்கிறீ. அவளுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம். இந்த கிஃப்ட் வந்ததெல்லாம் அவளுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. அவ தூங்கி நின்றால காலையில, அப்பதான் வந்துச்சு. அவ பார்க்கவே இல்லை இன்னும் இதெல்லாம். சரி, அப்ப அதுக்கு முன்னாடியே தோலிக்க வச்சலாம். கட்டில வச்சலாம், அப்பதான் அவளுக்கு தெரியாது. கட்டில எல்லாம் வச்சா மாட்டிக்குவோமே. தெரியாம பாத்துட்டான்னா அப்புறம் சர்ப்ரைஸ்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சுது. அப்ப என்ன பண்றது? வேற எங்க வைக்கிறது? அப்ப கபோர்ட்ல எடுத்து வச்சிடு. இரு அங்கெல்லாம் வேணாம், யோசிக்கிறேன் எங்க வைக்கலான்னு. இல்லைன்னா பெரிய பொண்ணு ரூம்ல எடுத்துன்னு போய் வச்சிடலாமா? அவ அங்கதான் போக மாட்டான். சரி, அப்ப அங்க எடுத்து வச்சலாம். சரி, எல்லாத்தையும் கிஃப்ட் பேக் பண்ணிட்டோம்ல, எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வச்சிடலாம். அப்புறம் வந்துட்டானா வைக்க முடியாது. சரி, அப்ப எடுத்துன்னு போ. எல்லாத்தையும் கிஃப்ட் பேக் பண்ணிட்டோமா? எதனா மறந்துட்டோமா பாரு. எதனா அந்த பக்கம் சைடில் இருக்கா பாரு. இங்க எதுவும் இல்லடி, எல்லாம் பண்ணியாச்சு. மொத்தம் 4 தானே. நம்ம கிஃப்ட் உந்து 2, எந்த 2, 4 கரெக்டாக தானே இருக்கேன். அப்போ சரி, கொடு, எடுத்துன்னு போய் வச்சுட்டு வந்துடுறேன். ஆமாம், சீக்கிரம் எடுத்துன்னு போ, வந்துட போறா. சரி, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. பார்த்து போ, அவள் இருக்கால பாரு வெளியில. அது எங்கேயும் வெளியில போயிருக்கு, டெலிவரி எதை வாங்க போறேன்னு. சரி, நீ சீக்கிரம் போயிட்டு வந்துரு. நீ மட்டும் தான் இருக்கியா? எங்க அவளுங்களா? அத்தை, மீனா வந்து பெரிய பொண்ணு வச்சு திருமுக்கு போயிருக்கா. அங்கேயும் போயிருக்கா? அங்கே போக மாட்டாள் அவ. மோனிக்கு பர்த்டே வருதுல அத்தை, அதனால கிஃப்ட்ல எடுத்து நாங்கள் ஒலிக்க வைக்கிறதுக்கு போயிருக்கா. மோனிக்கு தெரியாம சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறோம். அப்படியா? சரி. ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்ல, அதனால வந்து புடவை எடுக்க போகணும்ல. புடவை ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு. அவங்களே எடுத்துட்டு வந்துடுவாங்க புடவைலாம். அவகிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன், அவங்க இல்லை. ஓ, புடவை பார்க்கணுமா? ஆமாம், புது புடவை. அவளுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க சொல்லலான்னு சொல்லிட்டு கடையிலேருந்து புடவைலாம் வர வச்சிருக்கோம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. உனக்கு கூட எதனா புடவை பிடிச்சிருந்தா எடுத்துக்கோன்னு. சரிங்க அத்தை. ஒரு 2-3 புடவை எடுத்துக்கோ, நல்ல புடவையா பார்த்து. அத்தை, ஒன்று போதும் அத்தை, எனக்கு எதுக்கு 2-3 பரவாயில்ல, வாங்கிக்கோ. உனக்கு ஒன்று எடுத்துக்கோ, அம்மாவுக்கு ஒன்று எடுத்துக்கோ, இன்னொன்று எதனா பிடிச்சிருந்ததுன்னா அதுவும் எடுத்துக்கோ. சரிங்க அத்தை. சரி, அவள் வந்தானா சொல்லிடு அவகிட்ட. சரியா? எனக்கு கிச்சனில் கொஞ்சம் காய் வெட்டுற வேலை இருக்குது, சமைக்கிற வேலை. நான் இப்போ அதை பார்க்குறேன். சரிங்க அத்தை. ஒழுக்கி வச்சுட்டேன்டி. சரி, அத்தை வந்தாங்க. பேசிட்டு தான் வரேன். புடவைக்கார் வராருன்னு சொன்னாங்க, அதானே? அதே தான். அவள் வந்தாலும் இங்கே? இல்லை, இன்னும் வரல. சரி வா, புடவைக்கார் வரப்போகிற சொன்னால நம்ம போய் உட்காரலாம். அங்கே வருவாங்க. சரி, வா போகலாம். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருடி. என்னது ட்ரெஸ் இது? இதான் ஏஞ்சல் கவுன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? இதுதான் பர்த்டே ட்ரெஸ்ஸா? ஆமா, நல்லா இருக்குல்ல? நல்லா புசு புசுன்னு இருக்கு. ஃப்ராக் சூப்பரா இருக்கு. நல்லதா இருக்கு. அம்மா கிட்ட காமிச்சியா? இன்னும் இல்ல. ஏண்டி, இந்த மாதிரி ட்ரெஸ்ல போட்டுன்னு பாட்டி முன்னெல்லாம் போயிடாதடி. இது கை கூட இல்லை மேலலாம். ஆமா, அவங்க தான் ஊருக்கு போயிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன, அப்பாவும் சித்தப்பாவும் அவங்க கூட ஊருக்கு போயிருக்காங்க. வரத்துக்கு 4 மணிக்கு ஆயிடுமா. அது சரி, அதனால நான் போட்டுப்பேன். போட்டுக்கோ. மோனி, ட்ரெஸ் சூப்பர். போ. தேங்க்யூ. சரி, போய் கழுட்டி வை, அழுக்கு பண்றாத. காலைல குளிச்சுட்டு போட்டுக்கோ.
ம் சரி இப்போ கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்தேன். இல்லை நான் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் பண்ணிடலாம்ல, அதை போட்டு பார்த்தேன் கரெக்டாக தான் இருக்குது. சரி சரி போதும், நீ வீட்டை பெருக்கந்து இதை போட்டுன்னு போய் அவுத்து வை போ, கீழே பரவுது தர வரைக்கும். இது கவுன் அப்படிதான். சரி சரி போய் கழட்டி வை முதல்ல. பொறாமையில பொங்காத. நான் மட்டும் இவ்வளோ சூப்பரான ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு உனக்கு பொறாமை அதானே? அதான் அவுத்து சொல்லி நிற்க. இப்பயே போட்டு நாஸ்தி பண்ணினா நாளைக்கு பர்த்டே கேக் வெட்டும் போது எப்படி போடுவேன்? அதுக்கு தான் சொல்கிறேன் போய் அவுத்து வை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கவுனு வாங்கிட்டு இவ போகிற சீன் இருக்கே அம்மா. மீனா இங்கே வாடி, வந்திருக்காரு பாரு புடவைக்காரு. அம்மா கூப்பிட்றாங்க, வா போகலாம். போலாம் வா. வந்தியாடி சீக்கிரம். ஏண்டி என்னது இது? இந்த ட்ரெஸ் தான் என்னோட பர்த்டே ட்ரெஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? நல்ல கொசு வலையில தச்ச மாதிரி எது எடுத்துன்னு வந்திருக்கேன். இது பர்த்டே ட்ரெஸ்ஸா? அம்மா இது கவுனுமா, அப்படிதான் இருக்கும். என்னமோ ஒன்று போ, நல்லதா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? அடி வாங்க போறேன், எனக்கு வேலை இருக்கு. முதல்ல எத்தனை போய் உள்ள வை, அழுக்கு பண்ணாத, கீழெல்லாம் போட்டு எத்தனை உள்ள வை, நாளைக்கு போட்டுக்கோ. சரி. அவளுக்கு குரல் கொடு, நான் கூப்பிடுறது கேட்குதா இல்லையா? இவ்வளோ வர சொல்லு எவ்வளோ மீனாவே. அவளும் கையில் கதை பேசின்னு இருக்காங்க, காது கேட்காது போல. போய் சொல்லுடி வர சொன்னேன்னு. சொல்கிறேன். சரி பொண்ணு ராணி, வாங்கடி கொஞ்சம் இங்க. என்னக்கா எதுக்கா கத்தின்னு இருக்க? என்னாச்சு, என்ன மேட்ரு? அடி துணி கடையில இருந்து ஆளுங்க வருவாங்க சொல்லி இருந்தாலே புடவை எடுத்துன்னு அவங்க வந்து நிற்காங்கடி. அப்படியா, வந்துட்டாங்களா? எங்க? ஏடி தெருமணியாண்ட வந்துட்டு வீடு தேடி நிற்காங்க, போய் கொஞ்சம் கூட்டு வா போ. நானா? ஆமா, வீட்டு வெளியில போய் நில்லு, அவங்களே வருவாங்க. சரி போய் கூட்டின்னு வரேன் இரு. ஆள் பார்க்க எப்படி இருப்பாரு? ஏண்டி ஸ்கூட்டில தான் வந்திருப்பாங்க, துணியெல்லாம் வச்சிருப்பாரு பாரு, அவர் தான். நம்ம போவோமே சாந்தி டெக்ஸ்டைல, ஏதோ டெக்ஸ்டைல் இருக்குமே, அந்த கடையில் இருப்பாரு ஒருத்தர் குண்டா, அவர் தான், போய் பாரு. குண்டா முட்டை கண்ணு போட்டுக்கின்னு ஒரு கோட்டு ஒன்று மாட்டின்னு பாரு, அவர் தானே? அவரே தான். போய் பார்த்துட்டு வா. சரி. இந்த பசங்களை கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? கூப்பிட்டா ஒரு குரலுக்கு வராளுங்களா? எங்கன்னா என்னதான் பண்ணுவாளுங்களோம்மா? கூப்பிட்டா ஒரு குரலுக்கு வந்து நிற்கலாம், என்ன சொல்கிறாங்களேன்னு கேட்கலாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன், துணி கடையிலேருந்து ஆளுங்க வருவாங்க, ரெடியாக இருங்க வாங்கன்னு. அப்போ கூட கூப்பிட்டா வராளுங்களா? எங்கன்னா ஏம்மா கத்தினே இருக்கீங்க? வரேன் தானம்மா சொன்னேன். ஏண்டி நான் கூப்பிடுறது காதில் கேட்கவே இல்லையா? கேட்டுச்சுமா, நான் தான் அங்கேருந்து வரேன்னு கத்துறேன், உங்களுக்கு கேட்கலையா? நீ எங்கே பதில் சொன்ன? ஒன்றுமே கேட்கலையா எனக்கு? ஆமாம் கேட்காது. சரி, அவன் எங்கள் கையில் எங்க? அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா, வருவா. சரி போய் சாமி கும்பிட்டு வந்து உட்காருவா. சரி போய் முதல்ல சாமி கும்பிட்டு வந்துரு. நல்ல கலராக நல்ல புடவையாக பார்த்து எடுக்கணும். பச்சை, மஞ்சள், பிங்க்கு, அப்புறம் சிவப்பு, அப்புறம் ரோஸ் சிவப்பு, அந்த மாதிரி நல்ல கலர், ப்ளூவு, அந்த மாதிரிலாம் எடுத்து சூப்பராக இருக்கும். இப்போயே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் எடுத்துலாம் புடவை. இதுக்கு மேலே நிறைய ஃபங்க்ஷனுங்க தான் வந்துன்னு இருக்கும், எல்லாத்துக்கும் ஒன்று தனித்தனியாக போய் வாங்கின்னு இருக்க முடியாது. இப்போயே ஒரு 10 புடவை எடுத்து வச்சுக்கினா தான் தேவைப்படும். இன்னும் அந்த புடவைங்களுக்குலாம் வேறு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வேறு கொடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. இந்த புடவை வேலையே பெரும் வேலை, இன்னையோட அந்த வேலையை முடிச்சிடணும், அப்போ தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். இன்னும் இதே பார்த்து உட்காந்து மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்குறது? சாமி கும்பிட்டியா? கும்பிட்டேம்மா. சரி, நல்ல டார்க் கலர் புடவையே பார்த்து எடுத்துடலாம் என்ன உனக்கு? சரிம்மா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே எடுமா. ஏண்டி நானே அடி கட்டிக்கு போகிறேன், உனக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோ. ஆனால் நல்ல கலராக பார்த்து எடுக்கணும், இந்த மாதிரி சொங்கி போன கலர்லாம் எடுத்துன்னு வராதே. சரிம்மா, நீ இங்கே தானே இருக்க போகிற, பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஒரு 10 புடவை எடுத்து வச்சுக்கோண்ணே. 10 புடவையா? எதுக்கு 10 புடவை? எனக்கு 2 போதும். ஏண்டி அடிக்கடி புடவை கட்டுற மாதிரி இருக்கும், போயிட்டு அடிக்கடிலாம் எடுத்து வைக்க முடியாது, இப்போ எடுத்து வச்சுக்கோ, அப்போ தான் வந்து மாற்றி கட்ட முடியும். அப்படி சொல்கிறியா? சரி. ஆமாம், பாட்டி எங்கே போயிருக்காங்க? பாட்டி காணோம், வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தினேன். ஏண்டி அவங்க எங்கே வெளியே போயிருக்காங்க, வரத்துக்கு 2 நாள் அவன் சொல்லிட்டு போனாங்க, பார்க்கலாம். அவங்க தான் புடவைக்கு சொல்லி விட்டு போனாங்க, இன்னைக்கு புடவைக்காரங்க வருவாங்க, பார்த்து எடுங்க நல்ல புடவையானு. ஓ அப்படியா? சரி. ஆமாம், சரி நீ வந்து உட்காருவா. பாய் ஒன்று இந்த எடுத்துன்னு வந்து போடு, புடவைலாம் பாயில் வச்சு பார்க்கலாம், கீழே வச்சா டேமேஜ் ஆகிட்டு போகுது. சரி எடுத்துன்னு வரேன். பாவாடை தாவணிலாம் கூட எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, எடுத்துன்னு வருவார். 2 பேருக்கும் பார்த்து என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன அப்புறமா ட்ரெஸ் இல்லை கடைக்கிட்டுன்னு போங்க அது இதுன்னு சொன்னாலும் வாங்கி தர மாட்டேன் சொல்லிட்டேன், அதே இப்போவே. சரிம்மா. சரி போய் பாய் எடுத்துனா போ.